ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெசிபி தான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம். ஸோ இது எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வேக விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ இதோட தலை பீஸு, வால் பீஸு, அதுக்கப்புறம் அந்த சென்டரில் கொஞ்சம் சின்ன பீஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பீசஸ்லாம் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ மீன் குழம்பு அப்படின்னு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சென்டரில் இருக்க பீஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிடுவேன். லாஸ்ட்டில் தலையும் வாலும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பீசஸ்லாம் போட்டு குழம்பு வச்சுருவேன். ஸோ எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் குழம்பு சாப்பிடுவாங்க. ஆனால் குழம்புல இருக்கிற மீனை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நான் மீன் குழம்பு வைப்பேன். இப்படி வைக்கிற இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு எனக்கு. நான் ஒரு 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் இதில் போர் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா நமக்கு வதங்கி சுருண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் ஃபஸ்ட்டு சட்டியில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் புளி ஊற்றி வைக்கிறோம். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம மீன் குழம்பு செஞ்சோன்னா மறுநாள் இப்போ சண்டே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் சாட்டர்டேவே செஞ்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீனில் அந்த குழம்பு ஊற தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த மஞ்சள் தூள், அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ பொதுவாகவே நம்ம மீன் குழம்பை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தக்காளி தொக்கு செய்வோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அந்த மாதிரி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மீன் குழம்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா புளி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அதோட டேஸ்ட்டே, அதோட அரோமாவே வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நமக்கு இதிலேருந்து போயிடணும். ஸோ அந்தளவுக்கு இது நல்லா நமக்கு வெந்து வரணும். இப்போயே பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் லேசாக பிரிஞ்சு வந்திருக்குது பார்த்திங்களா. மேக்ஸிமம் கறி குழம்பாகட்டும், மீன் குழம்பாகட்டும் நீங்கள் சட்டியில் வச்சு சமைச்சி பாருங்கள். அதோட டேஸ்ட்டோட இதுவே வேறு லெவலில் இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை போட்டுட்ருக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது நார்மலாகவே நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் பார்த்திங்களா, அந்த மிளகாத்தூள். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுவே பார்த்திங்கன்னா வெண்ணெய் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்களேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு இப்போ மிளகாத்தூளும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே போட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு இப்போ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம கலந்து விட்டு நல்லா சுருள வேக வைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி மீன் குழம்பு இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறமே நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளியை எடுத்து நல்லா கரைச்சும் வச்சுருக்கேன். ஸோ கரைச்சி புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஏடு கட்டி வரணும். இதுதான் கரெக்டான மீன் குழம்புக்கான கன்சிஸ்டன்சி. சட்டின்றதுனால பார்த்திங்கனாக்கா குழம்பு நல்லாவே கொதிக்கும். ஸோ இப்போ அது மீன் நம்ம போட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது.
குழம்புல இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனை போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த குழம்பு. இப்போ நம்ம மீன் போட்டால் இன்னும் கொஞ்சம் குழம்பு அதிகமாகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு சைட் பை சைடு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சும் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மீன் போடுற வேலை மட்டும்தான். மீன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடணும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறி விடவும் கூடாது. அது ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மீனெல்லாம் வந்து குழம்புல நீந்து விட்டுடலாம். ஸோ இப்படி எல்லா மீனையும் வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. பாருங்களேன் குழம்போட அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே வந்து திக்னஸாகவே இருக்குது. இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா அந்த குழம்பு வந்து தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை, நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம முதல்லையே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சரி பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து குழம்பு எப்போவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். மீன் போடும்போது கிளறுங்க. மீன் வெந்ததுக்கப்புறம் கரண்டி இந்த மாதிரிலாம் விட்டு கிளறக்கூடாது, கண்டிப்பாக மீன் உடஞ்சிரும். ஸோ அதுவும் இல்லாமல் மண் சட்டி வேறு, அதில் ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி எல்லா மீனையும் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு இல்லாட்டி கொஞ்ச நேரம் வந்து ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம வந்து குழம்ப நல்லா விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஸோ இதுக்கு பக்காவான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இந்த மீன் குழம்ப வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள், அப்படியே தேன் மாதிரி இருக்கும் குழம்பு. குழம்பு உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு. நான் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு இந்த குழம்போட ஃப்ளேவர், அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா எனக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து குழம்போட வாசனையை வச்சு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர முடியும். ஸோ அதனால் வந்து எனக்கு குழம்பு நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிவன் தாரகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாள் நான் லாங் வீடியோ போடலை, கிட்டத்தட்ட 1 இயருக்கு ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சில ப்ராப்ளம். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஸோ வந்து அப்புறம் நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன்னு நம்புகிறேன். ஸோ நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற இன்னொரு வீடியோ வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிஷ் கிரேவி பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் நான் போட போகிறேன். ஸோ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.